ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி கேரளாவிலே ஆலப்புழ ஸ்டைல் இறால் ரோஸ்ட்டு தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். இறாலுக்கு செம்மீன் கொஞ்சு இப்படி தான் மலையாளத்தில் பேர் இருக்குது. ஆலப்புழ ஸ்டைல் இறால் ரோஸ்ட்டு எல்லா இடங்களிலும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இறால் ரோஸ்ட்டு, குழம்பு, ஊறுகாய், ஃப்ரை இந்த மாதிரி வித்தியாசமான மெத்தட்ஸில் சமையல் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம இறால் ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். ஆலப்புழையில் ஹோட்டல்களிலும் ஹவுஸ் போட்டுகளிலும் எல்லாம் சர்வ் பண்ணுற இந்த இறால் ரோஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டும் ஹெல்த்தியுமாக இருக்குது. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக 1/2 கிலோ இறால் நான் எடுத்திருக்கு. இந்த மாதிரி கத்தி வச்சும் கை மட்டும் வச்சும் நமக்கு க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற சிதல்கள் இந்த மாதிரி எடுத்து மாற்றியதுக்கப்புறமா கத்தி வச்சு மேலே இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இந்த அழுக்கு எடுத்து களையணும். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்படி கை வச்சு நமக்கு க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அப்புறமா கத்தி வச்சு மேலே இருக்கிற அழுக்கு எடுத்து களையணும். இந்த மாதிரி எல்லா இறால்களும் நான் கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதிலேக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கூட 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வினேகர். உங்கள் கையில் வினேகர் இல்லைன்னா உங்களுக்கு லெமன் புழிஞ்ச ஜூஸு 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதே ஊற்றி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். இப்படி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அப்போது இந்த மாதிரி செய்யும்போது தான் இந்த வரமிளகாத்தூளும் மிளகாத்தூளும் எல்லாம் இறாலில் நல்லா பிடிச்சிடும். அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு சட்டி சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா இறால் ஒன்றா போட்டு நமக்கு பொரிச்செடுக்கலாம். இறால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் தேவையில்லை. மேக்ஸிமம் 8 நிமிஷத்துக்குள்ளே இறால் நல்லா வெந்து வரும். கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டால் சீக்கிரமாக வெந்து வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நமக்கு 8 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். தீஞ்சு போகாமல் பார்த்துடணும். இப்போ இந்த மாதிரி எல்லா இறாலையும் நமக்கு பொரிச்செடுக்கலாம். இதே எண்ணெயில் எல்லா இறாலும் நான் பொரிச்சு எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா அதே எண்ணெயிலேக்கு தான் 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கு. கூட கருவேப்பிலை போட்டிருக்குது. இனி 15 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்தது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம் இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். அது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இதையும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இஞ்சி பூண்டிൻ്റെ பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுக்கலாம். இதிலேக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இறாலிலும் நம்ம உப்பு போட்டு இருக்குது. இந்த மசாலையிலும் உப்பு போடணும். இதை போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதையும் போட்டு நமக்கு வணக்கி எடுக்கலாம். கரம் மசாலா நான் வீட்டில் தயார் பண்ணி கரம் மசாலா தான். இது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த கரம் மசாலா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு வாசமும் கொடுக்கும். இனி 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதே போட்டு நல்லா வணக்கி எடுக்கணும். இந்த டைமில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீஞ்சு போகாமல் இப்படி நல்லா கலரி விட்டு வணக்கி எடுக்கணும். இப்போ நம்ம மசாலையெல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வெந்து வரணும். அதுக்காக சூடு தண்ணி ஊற்றி நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். சூடு தண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி நல்லா கலரி விட்டு தக்காளி வேக வச்சு எடுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வெந்து வரும்போது
கிரேவி நல்லா குறுகி திக்காயிட்டு வரும். அந்த டைமில் நமக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா இறால் அதிலேக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் மசாலையெல்லாம் இறால்லேக்கு பிடிக்கணும். அதனால் அதிலேக்கும் கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றி நமக்கு கொதிக்க விடலாம். லோ ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டு அந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றிச்சு எடுக்கணும். இறால் ரோஸ்ட்டுக்கு தண்ணி அதிகம் இருக்கக்கூடாது. கிரேவி திக்காயிட்டு இருக்கணும். பாருங்கள், இதே மாதிரி இருக்கணும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது நல்லா வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலையோடு போட்டு நமக்கு வணக்கி எடுக்கலாம். உப்பு பார்த்து கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடி சேர்த்திக்கலாம். இது நல்லா கரெக்டு பாகமாய் வந்துட்டே இருக்குது. கருவேப்பிலை போட்டு நான் நல்லா வணக்கி எடுத்துகிட்டு இருக்கு. இந்த இறால் ரோஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபாரினர்ஸ் எல்லாம் ஆலப்புழையில் இந்த இறால் ரோஸ்ட்டு கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவில் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இறால் ரோஸ்ட்டு ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், ഇത് സാപ്പാടിൻ്റെ കൂടെയും എല്ലാ ഡിഷിൻ്റെ കൂടെയും നല്ല കോമ്പിനേഷനാக இருக்கும். நம்ம இறால் ரோஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டில் ஆலப்புழா ஸ்டைல் இறால் ரோஸ்ட்டு ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.